கலப்பு கடை ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓசில டிஃபன் சாப்பிட்டு போலான்னு வந்தேன் சொல்லுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஃபாலோ பண்ணுங்க இல்லை காலைல போட்டுருவேன். கல்ல என் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா காலைல போட்டுட்டா காலைல ஐடியா ஃபாலோ பண்ணிருக்கேண்ணா. சரியா? ஃபாலோ சாவம்ல செத்த பையில நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த பையில பண்ணுறீங்களா இல்லையா? இல்லைன்னா காலைல போட்டுருவேன். ஃபாலோ பண்ணிருங்க. சரியா? இல்லைன்னா காலைல போட்டுருவேன். ஃபாலோ பண்ணிருங்க. சரியா? யாரா இந்த ஜோக்கரு? வயசுக்கு வந்துட்டேன் மச்சான், நான் வயசுக்கு வந்துட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வயசுக்கு வந்துட்டேன் மச்சான், நான் வயசுக்கு வந்துட்டேன். மீச முறுக்கி ஏச்சிக்கு வந்துட்டேன். மீனை புடிக்க ஏறிக்கு வந்துட்டேன். கண்ணை மூ பசி, காதலிக்கிற பசி. அதுவும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி சொன்னான். ஐயோ குழந்தை நீங்க குட்டி டைனோசர் மாதிரி இருக்காங்க. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துவம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. எல்லாம் தோழி உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அட பாவிகளா, இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீயே கீழே வர்ற, முடிய விட்டுறாத. நான் எங்கடா புடிச்சிருக்கேன்? நீதான் புடிச்சிருக்கிற, என்னை விட்டுறா. அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? ஐயோ போச்சே. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். பாய் 10 கிலோ மரியாதை போகுதா? மரியாதை போவோம். என்ன யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? மூடிட்டு வைங்கடங்க குயிலாக்கணக்கு. ஏன்டா கோமாலாக்கணக்கு? இல்ல பாய், 10 கிலோ கறி வேணும் பாய். கட்டு சீரழிக்கு போவீங்க. தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ கறிக்கடை பாய் இதுங்க பாய். உண்டக்கடை பாய். வேடம் கோமாலாக்கா, வேடம் கோத்தாலாக்கணும்.
100 கோடி எந்த உயிர் தேடி வந்ததே ஓ இவன் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் சாகோ. லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை. இருந்தா எப்படி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் தானே ஆகணும். என்னன்னா என் மனசு பிடிச்ச ஜாப் எதனா கிடைக்கும். நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஜாப்னா நீ எல்லாம் பிட்டு பாடம் தான் நடிக்கணும். என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லுக்கு. நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வெல்கம் வெல்கம். உனக்காகவே என்னன்னு கண்டுபிடி. என்ன தாரு உருண்டையா? என்ன கருமையா இது? சாவடிச்சிருவேன். குலாப் ஜாமுன்மா. என்னடி ஸ்பூன் வளைஞ்சிர போகுது. அதுவா அது என் ஹஸ்பண்ட். ஏங்க ஏதாவது சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஐ லவ் யூ. மாறி என்னடா 2 பேரும் சோகமா உட்காந்துருக்கீங்க? அவனுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியரா. ஆஹா அத நானும் ஜூஸ்ல விஷத்தை கலந்து வச்சிருந்திருக்கேன். அது தெரியாம நான் குடிச்சிட்டேன். இப்ப அதை வாங்கி நீ குடிச்சிட்ட. அவ்வளவுதான் நம்ம சோலி முடிச்சு. எரியுதே, அங்க பிடிச்சி எரியுதே, எரியுதே. இது அப்பா ஐயா காப்பாத்துறா காப்பாத்துறா என்ன காப்பாத்துறா. விஷத்தை பல்ட்டி அடி பண்டி உசுர கல்ட்டி கொடு பண்டி. நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடி பண்ணி. நம்ம சூடம் வாங்கி தரேன். அக்காட கொடுத்து சுத்தி பட சொல்லுங்க. எதுக்குயா? கலர் கொஞ்சம் ஏறி இருந்தா நீங்க தான் கமலஹாசன். பாத்ரூம்ல குளிக்கும் போது இத்தனை கோண்டு தவளையை பார்த்துட்டு இடுப்புல துண்டு இல்லாதது கூட தெரியாம தலைவரிக்க ஓடி வந்த ஆளுதானே நீங்க. வீரத்தை நீங்க விடல சார். நான் தான் சார் விட்டுட்டு நிக்கிறேன். கழுத்தி அடிச்சு கழுத்தி அடிக்கிறான். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. என்ன இவ்வளவு முருங்கா பண்ணி வச்சுக்குது? என்னடி இவ்வளவு முருங்கா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி குறிப்பா தம்பு விட தெரியாத தற்கொலை அவன். அவனை நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஐயோ டைம் வர ஆயிடுச்சே. ப்ரோ கேமரா இவ்வளவு வேகமா சாப்பிடுற? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது என் எக்ஸோட கல்யாணம் ப்ரோ. ஐயோ பாவம். கிஃப்ட்ல பாம் வச்சு குத்துட்டேன். என்னது பாமா? நல்ல ஜோக். இன்னும் 2 நிமிஷம் தான் ப்ரோ இருக்கு பாம் வெடிக்க. அதான் வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். யாரா நீ புறம்போக்கே? ஒரு பிரியாணி கூட நீ மெரியா சாப்பிட மாட்டா டாபரு.